அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், ஈடு இணைகள் அற்றவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு அகந்தை அப்படிங்கறத பத்தி கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு கொடியதா இருக்குது அகந்தை அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பார்ப்போம். இந்த குர்ஆன்ல இந்த உலக வாழ்க்கையை சொல்லும் போதுலாம் இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாரு. நிறைய இடத்துல வரும் இந்த உலக வாழ்க்கைன்றது வெறும் வேடிக்கையா தான் இருக்குது, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற சொல்லுவாரு. 6:32 சொல்றாரு. 6:32 உபசலைப்பு நமது முன்னுரிமைகளை திருத்தி அமைத்துக் கொள்ளுதல். இந்த உலக வாழ்வானது மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. அதே சமயம் மறு உலகின் தங்குமிடமோ நன்னெறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? கேக்குறாங்க. இந்த உலக வாழ்க்கைய மாயை மற்றும் வீண் பகட்டு அப்படிங்கிற சொல்றாரு. ஒண்ணுமே கிடையாது இந்த வாழ்க்கை, ஒரு காணல் மாதிரிதான். நம்ம பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரிதான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே நிஜமா இருக்குது, இதுதான் நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்காண்டிதான் பாடுபட்டு கொண்டுட்டு இருக்கிறோம் இந்த இந்த உலக வாழ்க்கைக்காக. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா அகந்தை கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறானா அவன் எப்படி இருப்பானா, அவனை தனக்கு எந்த தேவையும் யாரும் நமக்கு உதவி செய்ய தேவையில்லை, மத்தவங்களோட தேவை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்பான். நானே வேலை செஞ்சு, நானே சம்பாரிச்சு, நானே சமைச்சு, நானே சாப்பிட்டுக்கிட்டு என் வாழ்க்கைய எனக்கு ஏத்த மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன், யாரோட உதவியும் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுதான் அகந்தை தான். அனைவருமே கடவுள்கிட்ட உதவி பெற்று கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதை ஏற்க மறுக்கிறது. அவனுக்கும் கடவுள் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, அவனுக்கு உணவளிக்கிறது, அவனுக்கு வேலை கொடுக்கறது எல்லாமே கடவுள் தான். ஆனா அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது அகந்தை. அப்படிப்பட்ட ஒருத்தன் யார்கிட்டயுமே உதவி கேட்க மாட்டான். ஆனா அந்த மறுமையில என்ன சொல்றான்னா, மறுமையில அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். இங்க அவ்வளவு சுயமரியாதையோட நம்ம பார்ப்போம், அவர் யார்கிட்டயுமே உதவி கேட்க மாட்டாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை அவரே பார்த்துக்கிடுவாரு, யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம தூக்கி வச்சு பேசுறோம் இல்லையா? அப்படி அகந்தை கொண்டவங்கலாம் அங்கே போய் கடவுள்கிட்ட கெஞ்சுவாங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்க, எங்களை எப்படியாச்சும் தூக்கி சொர்க்கத்துல போட்டுருங்க. அங்கே அவங்களோட சுயமரியாதை எதுவுமே இருக்காது, அவங்களோட அகந்தை எதுவுமே இருக்காது. அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ, நம்ம அவங்கள பத்தி என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும். அந்த நிலை, அந்த அகந்தை கொண்ட நிலை, அதுதான் இங்க வீண் பகட்டா இருக்குது. மத்தவங்களுக்கு காட்டி கொள்றதுக்காக என்னால முடியும், என்னைய பார்த்துக்க என்னால முடியும், யாரோட தேவையும் இல்லை, கடவுளே எனக்கு தேவையில்லை, நானே என்னைய பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறவங்களாம் அங்கே கடவுள்கிட்ட போய் கெஞ்சக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கதான் எங்களை வழி தவறி கொண்டு போயிட்டாங்க, அவங்கள போட்டுருங்க, நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அங்கே போய் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு நடக்கும். அததான் கடவுள் நமக்கு சொல்றாரு. அதுதான் 86:9 சொல்றாரு. 86:9 அனைத்து ரகசியங்களும் அறியப்பட்டதாகி விடுகின்ற அந்நாள் அவனுக்கு எந்த சக்தியோ அன்றி ஒரு உதவியாளரோ கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு. 9:10 அனைத்து ரகசியங்களுமே வெளிப்படப்படும். அவங்க ஏன்னா அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ, எது எப்படி இருக்காது அப்படின்னு நினைச்சாங்களோ எல்லாமே அங்க நடக்குது. கடவுள் தான் உனக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கிறது அங்கே அவன் போய் உணரக்கூடியவனா இருக்கிறான். இங்க நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கல, நான் எனக்கு சாப்பாடு போட்டுக்கல, நான் சமைக்கல அப்படிங்கறத அங்கே போய் தான் அவன் உணர்றான். இங்க எப்பவுமே நம்ம தானே பார்த்துக்கிட்டோம்னு நினைச்சோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இங்க எல்லாமே வெளிப்பட்டுரும் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா நம்ம பாக்குறோம்,
இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை. அதுல இந்த உறவு முறையெல்லாம் இருக்குது. இந்த உலகத்துல நம்மளோட உறவு முறைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஒரு தாய் தந்தை இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான்னு நல்லா பாசமா வளர்ப்பாங்க. ஆனா அங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளைய கூட ஈடாக கொடுத்துருவோம், அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இங்கே சுயநலம் இல்லாம என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி, என் பசங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அகந்தையா இருக்குது. ஏன்னா அங்க போய் எல்லாமே மாற்றப்படுது, அவங்களோட உண்மையான எண்ணங்கள் வெளிக்கொண்டு வரப்படுது. அததான் சொல்றாரு 80ல 34, 35, 36, 37 சொல்றாரு. பின்னர் ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது அதுதான் ஒருவன் தன் சகோதரனிடமிருந்து விரண்டோடும் நாளாகும். தன் தாய் மற்றும் தந்தையிடமிருந்து, தன் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமிருந்து. அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நாளில் தன்னுடைய சொந்த தலைவிதியை பற்றியே கவலைப்படுவார் சொல்றாங்க. எல்லாருமே விரண்டு ஓடிடுவாங்க. இங்க நம்மளை பார்த்துக்க நம்மளோட பெற்றோர் இருக்காங்க நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த நாள்ல நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னோட நண்பன் என்னை பார்த்துக்குவான், என்னோட அண்ணன் என்னை பார்த்துக்குவான், இப்படி நம்ம எந்த மனநிலையில இருந்தாலுமே எல்லாமே வெட்டப்பட்டுரும். அந்த மனநிலை நீங்க கொண்டீங்கன்னா அது ஒவ்வொன்றுமே அகந்தையா இருக்கும். அந்த அகந்தை நீங்க எதெல்லாம் அப்படி நினைக்கிறோம்னா ஒவ்வொரு அகந்தையுமே கொல்லப்படும் அந்த நாள்ல. இவர் எனக்கு உதவி செய்வாரு, இவர் எனக்கு உதவி செய்வாரு, இது எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றுமே நம்மளை கைவிடும். அங்கே கடவுள் மட்டும்தான் உண்மையா இருப்பாரு. அதனால நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு இருப்போம், அவர்கிட்ட தான் நம்ம உதவி கேட்டுட்டு இருப்போம். இங்கே நம்மள என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதை எல்லாத்தையும் அங்கே போய் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் அகந்தை ஒரு தெய்வமாக அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா நிறைய பேர் அந்த எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தவறான ஒரு நிறைய பேர்த்த பாக்குறோம், என்னென்னமோ செய்வாங்க அவங்க பிள்ளைகளுக்காக, பின்னாடி நம்மளை வச்சு காப்பாத்துவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேரை பாக்குறோம். அது எல்லாமே அங்கே முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாம போயிரும். உங்க ஆள் மனசுல உள்ள ஒவ்வொன்றுமே வெளிப்படுத்தப்படும் அந்த நாள்ல. ஏன்னா தன்னுடைய தாய் மற்றும் தந்தையிடம் இருந்து, சகோதரன், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் எல்லாத்திலிருந்து அவன் தள்ளி போயிடுறான். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு என்ன ஆனாலும் சரி, என் பசங்களுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படிங்கிற சொல்லக்கூடியவரா இருக்கிறார். 70ல 11, 10-11 எந்த நண்பனும் தன் நெருங்கிய நண்பனை பற்றி அக்கறை கொள்ள மாட்டான். அவர்கள் காணும் பொழுது குற்றவாளியானவன் அந்நாளின் தண்டனையிலிருந்து தன்னை தவித்துக் கொள்ள தன் சொந்த பிள்ளைகளை கூட ஈடாக கொடுத்து விட விரும்புவான். அத்துடன் தன்னுடைய வாழ்க்கை துணையையும், தன்னுடைய சகோதரனையும், அவனை வளர்த்தெடுத்த குலத்தினர் அனைவரையும், அது அவனை காப்பாற்றுமானால் பூமியில் உள்ள அனைத்து மக்களையும் கூட அப்படிங்கிற சொல்றாரு. அததான் இங்க முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இந்த உலக வாழ்க்கையில உங்களுடைய கழுத்துக்களை பத்தி மட்டுமே கவலை கொள்ளுங்க, அதை அவன் இங்க செய்ய மாட்டான், அங்கே போய் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவனா இருப்பான். யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என்னைய மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. அதுதான் ஒவ்வொன்றுமே ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுற நாளா இருக்குது. இங்க நம்மளை பார்ப்போம், ரொம்ப நல்லவரா இருக்கிறாங்க, எந்த வித சுயநலமே இல்லாம அவங்களோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அவங்களே வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். எது உண்மையோ அது அந்த நாள்ல முழுசா நடக்கக்கூடியதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 5ல 105 அதுலதான் இதுக்கான இத சொல்றாரு. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் உங்களுடைய சொந்த கழுத்துக்களை பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டும். நீங்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற வரை மற்றவர்கள் வழி தவறுதலில் சென்றாலும் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க இயலாது. கடவுள் வசமே உங்களுடைய இறுதி விதி உள்ளது, உங்கள் அனைவருடைய. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் சொல்றாங்க. நீங்க யார பத்தியும் கவலை கொள்ள தேவையில்ல. உங்களோட பிள்ளைகளா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட சொந்த கழுத்துக்களை பற்றி மட்டுமே கவலை கொள்ளுங்க.
ஒவ்வொருமே தனித்தவரா கடவுள்கிட்ட நம்ம செல்லக்கூடியவங்களா இருப்போம். எப்படி கடவுள் நம்மள ஒவ்வொரு ஆளா படைச்சாரோ அப்படியேதான் நம்ம போறோம். நம்ம யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. அங்க போய் நம்மளுடைய பாவங்களை மத்தவங்கிட்ட தான் கொடுப்போமே தவிர மத்தவங்களுடைய பாவத்தை நம்ம சுமக்க போறது இல்லை. அப்படிதான் நம்ம ஆசைப்படுவோம். இவங்கதான் என்னை தப்பான வழி கொண்டு போயிட்டாங்க, என்னுடைய பாவத்தை இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படிதான் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அங்க போய் இது என்னோட பையன் தான், இவனோட பாவத்தை நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்க சொல்ற மாதிரி அங்க எதுவுமே நடக்காது. நம்ம நம்புற ஒவ்வொன்றும் நம்மளை கைவிடும். கடவுள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு, அவரோட இருப்பு மட்டும்தான் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு போய் ஒவ்வொருத்தருமே உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தேன்னு நினைச்சேன், ஆனா நான் வளர்க்கல, கடவுள் தான் உங்களுக்கு வளர்த்து கொடுத்திருக்காரு. எனக்கு கடவுள் தான் ஒவ்வொன்றையும் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அன்னைக்குதான் அவங்க அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத கண் கூட பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவனைக்கு கேட்போம். தூயில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியப்பார்கின்றேன். அவர் தனித்தவர், ஈடு இணைகளற்றவர், மிகவும் கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதேதான் நம்ம கொண்டு இருக்கிற எண்ணங்கள், நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே மாறுபட்டு இருக்குது. ஒருத்தவங்களை நம்ம இவங்க நல்லவங்க நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அது ஒவ்வொன்றுமே அவங்களுடைய அகந்தையா கூட இருக்குது. எவங்க கடவுள் மேல நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்கதான் நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்க எது செஞ்சாலுமே அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க செய்யற தர்மமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நல்லவங்களா இருக்கிறாங்க. மத்த எல்லாமே ஏதோ ஒரு தேவைக்காக செய்யறாங்க. கடவுளை விடுத்து மற்றொன்று அப்படிங்கிற போறப்ப அவங்க வேற ஏதோ ஒண்ணுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது எதுவும் அவங்களுக்கு பயன்படாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா 25:43 அகந்தை ஒரு தெய்வமாக உபத்தலைப்பு. தன் சொந்த அகந்தையே தெய்வமாக கொண்டு ஒருவனை நீர் பார்த்தீரா, அவனுடைய வழக்குரைஞராக நீர் இருப்பீரா அப்படிங்கிறத கேட்கிறாரு. தன்னுடைய அகந்தையை அவங்க தெய்வமாக்கி கொண்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க செய்யற நல்லது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பாக்குறவங்கள நல்லது செய்யறாங்க பின்னா செய்யறாங்கன்னு, அது எதுவா இருந்தாலுமே அதெல்லாம் அவங்களுடைய அகந்தை காரணமா செய்யறாங்க. கடவுளை விடுத்து மற்றொன்று கடவுளுக்காக இல்லாத போது அது அகந்தையா தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை காரணம் ஒண்ணு மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே அகந்தையினாலதான் ஏற்படுது. நம்ம பெற்றோருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல பெற்றோர் மகன், இல்ல கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, இல்ல ஒரு நண்பன், எப்படி எந்த ஒரு இதை எடுத்தாலுமே அந்த பிரச்சனைக்கான காரணம் பார்த்தோம்னா அகந்தை. ரெண்டு பேருக்குமே இடையில உள்ள அகந்தை. நான் சரியானதான் செஞ்சிருக்கேன், நீ தான் தப்பு, இன்னொருத்தவங்க நான் சரி நீ தப்பு, இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அகந்தைனாலதான் அந்த பிரச்சனையை வளர்ந்துகிட்டே இருக்கும். அங்க யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலோ இல்ல ஒரு மன்னிப்பு கேட்டாலோ அந்த பிரச்சனை அவங்களோட அகந்தைய விட்டுட்டு இந்த செயல்கள் செஞ்சாங்கன்னா அந்த பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியா சுலபமா முடிஞ்சிருக்கும். ஆனா அது செய்ய நம்மள பல பேர் தயாரா இருக்க மாட்டோம். நம்மளோட மரியாதை இழந்துருவோமோ அப்படின்னு நம்மளோட அகந்தைக்கு இன்னும் தீனி போடதான் செய்வோமே தவிர நம்மளோட அகந்தையை விட்டு கொடுக்க மாட்டோம் ஒருபோதும். பல பேர் அகந்தையை பட்டி பிடிச்சுதான் இருக்கிறோம். ஏன்னா இந்த சண்டைகள், குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டைகள் எல்லார் வீட்லயும் நடக்குது, நம்ம தெருக்கல்ல கூட நடக்குது. அது பெருசாகிக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னா யாருமே இறங்கி போக மாட்டாங்க. நான் இருக்கிற நிலை சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க, நான் தப்பு செய்யல, நான் சரியாதான் இருக்கேன், எல்லா தப்பும் அவங்க மேல அப்படின்னு பழி போடக்கூடியவங்களா இருப்பாங்க. தப்பு செஞ்சதை ஒத்துக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி அகந்தை பல பரிமாணங்கள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
அந்த பிரச்சனை முடியணும்னா நம்ம விட்டு கொடுத்து போறதுதான். எதை விட்டு கொடுக்கணும்னா நம்மளோட அகந்தைய. அது செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது. ஆனா பல இடங்கள்ல பிரச்சனை பெருசாயிரும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும். நீங்க ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கொஞ்சம் இறங்கி போயிருந்தாலும் அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நீங்க அப்ப செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன் செய்யலன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒண்ணு உங்களை தடுத்திருக்கும். அந்த ஏதோ ஒண்ணுதான் அங்க அகந்தையா இருக்குது. எல்லா சண்டைக்குமே இந்த அகந்தை தான் காரணமே. இந்த சொத்து பிரிக்கிறப்ப வந்தாலும் சரி, எப்ப எந்த பிரச்சனை வந்தாலுமே அகந்தையா தான் அதுக்கு காரணமா இருக்கும். இந்த மாதிரி கடவுள் நமக்கு இந்த அகந்தைய பத்தி நமக்கு தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா மோசஸ் வந்து அந்த காளை கன்ற வழிபட்டவங்கிட்ட நீங்க உங்க அகந்தைய கொல்லணும் அப்படிங்கறதுதான் சொல்றாரு. அதே மாதிரிதான் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா நம்மள அகந்தைய கொல்றதுதான். அதை விட்டுட்டு நீங்க வேற என்ன போனாலுமே அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர அந்த பிரச்சனை முடியாது. அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க மனசுக்குள்ள அதை பத்தி போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அகந்தையை விட்டு கொடுக்கலாம், இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குதான் இங்க கேட்கிற, உங்களுடைய சொந்த அகந்தையே தெய்வமாக கொண்ட நீங்க ஒருத்தரை பார்த்திருக்கீங்களான்னு. அது ஒவ்வொருத்தருமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் அந்த அகந்தைய தெய்வமாக்கிக்கிட்டே இருக்கிறோம். பல சூழ்நிலையில தப்பா தான் போயிட்டு இருக்கிறோம். அது சரிதான் அப்படிங்கிறது வாதாடக்கூடியவங்களாவும் இருக்கிறோம். அந்த அகந்தைங்கிறது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அகந்தையை கொள்ளலைன்னா. அதுக்குன்னு நம்ம செஞ்ச நியாயப்படுத்துறதுக்கு ஒண்ணு சொல்லுவோம், அதை நியாயப்படுத்த ஒண்ணு, இப்படி நம்ம அந்த அகந்தைக்கு தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் மிக கொடிய நோயா இருக்குது. அவங்களுடைய மகனங்கள்ல ஒரு நோய் உள்ளது அப்படிங்கிறாரு பாத்தீங்களா. அதுதான் அதுக்கு ஒரே மருந்து கடவுள் மட்டும் அப்படிங்கறத ஏத்துக்கிறது மட்டும்தான். வேற எதுவுமே அதுக்கு மருந்து கிடையாது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், அது மட்டும்தான். அதுதான் சொல்றாரு, அந்த நோயை அதிகப்படுத்திடுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த அகந்தையே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து நிம்மதி அப்படிங்கிறத சொல்றாரு. நிம்மதி அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இந்த சுதந்திரம் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். சுதந்திரமானவங்க அப்படிங்கிறது யாரு? ஏன்னா நம்ம எல்லாமே கடவுளுடைய நாட்டம், கடவுள் கீழே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம சுதந்திரமா இல்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. எது சுதந்திரம்? 2:62 சொல்றாரு. அதுல 3வது, தங்களுடைய இரட்சகனிடமிருந்து தங்களுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யார் ஒருத்தர் எதை பத்தியுமே கவலை கொள்ளாம, எதை பத்தியுமே பயப்படாம இருக்கிறாங்களோ அவங்கதான் சுதந்திரமா இருக்கிறாங்க. அப்படி யாரால இருக்க முடியும்னா கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களாலதான் இருக்க முடியும். அவங்களுக்கு எதை குறித்தும் பயம் இருக்காது, அவங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. கடவுளுடைய சாம்ராஜ்யம் சுதந்திரமானதா இருக்கும். அவங்களுக்கு எந்தவித அகந்தையுமே இருக்காது. நீ இப்படி செய்ய அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற அந்த கொள்கைக்குள்ள வர்றவங்க தான் சுதந்திரமானவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த வாழ்ற இந்த உலகத்துல பல பிரிவினைகள் இருக்குது. ஏதோ ஒரு அகந்தையின் தூண்டுதலால ஒவ்வொரு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் மனிதர்கள். நான் மேலானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல பிரிவினைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அவங்க யாருமே சுதந்திரமா இல்ல. அவங்க எல்லாருமே ஏதோ உனக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. நான் மேலானவன் சொல்றவங்க அவங்க மேலானவனே கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தருமே அடிமையா தான் இருக்கிறாங்க. கடவுள் மட்டும் அப்படிங்கிறவங்க தான் எதை குறித்தும் பயப்படாம சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை இருக்காது, எந்த பிரச்சனையுமே அவங்களை பாதிக்காது.
சோதனை அவங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு வாழ்க்கை தான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஏன்னா நம்ம பாக்குறோம், இங்க பார்க்கும்போது ஆண்கள் சுதந்திரமா இருக்காங்க, பெண்களை விட ஆண்கள் சுதந்திரம், இப்படி ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு இதை தூக்கி வைக்கிறாங்க. யாருமே சுதந்திரமா இல்ல, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி. உங்களை அகந்தைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா யாருமே சுதந்திரமானவங்களே கிடையாது. ஏன்னா எப்ப கடவுள் மட்டும் ஏத்துக்கிறோமோ அவங்கதான் சுதந்திரமா இருக்கிறாங்க. அவங்க இந்த பேச்செல்லாம் பேசவே மாட்டாங்க, இவங்க எங்களை விட மேலானவங்களா இருக்கிறாங்க, இவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க, அந்த பேச்சே அவங்களுக்கு தேவை இருக்காது. அந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. ஆனா இது குர்ஆன்ல நம்ம பாக்குறோம், ஆண்கள் பெண்களை பத்தி சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இவங்க மேலானவங்க இவங்க கீழானவங்க இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கான எந்தவித காரணமே இருக்காது. ஆனா நம்மளுடைய அகந்தை அதை பிரித்து பார்க்க சொல்லும். பிரிச்சு நான் மேலானவன், நீ மேலானவனா இருக்கிற, நீ எதுக்கு அவனுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ ஏன் அவனை சரிசமமா நடத்துற, இதெல்லாம் நம்மளோட அகந்தை தூண்டக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருமே ஒரு சிறையில தான் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கெட்ட எண்ணம் கொண்டவங்க கூட ஒரு சிறையில தான் இருக்கிறாங்க. யார் அந்த எண்ணத்தெல்லாம் விட்டு ஒவ்வொன்றுமே கடவுளுடைய நாட்டக்கூடிய நடக்குது, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், அவங்கள ஈகோவை கொள்றாங்களோ அவங்கதான் சுதந்திரமானவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள பணிபுரிய, ராஜாக்களாகவும் ராணிக்களாகவும் அவங்களை ஆக்குறதுக்கு, இந்த பூமியில ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு வழங்குவேன். அப்படிப்பட்டவங்க தான் அதுக்கு தகுதியுடையவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை தான் இங்க 24:55 சொல்றாரு. உபத்தலைப்பு, கடவுளின் வாக்குறுதி பூமி மீது ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கு அவருக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவரை அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக அவர் ஆக்குவார் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். மேலும் பயம் இருந்த இடத்தில் சாந்தியையும் பாதுகாப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் வழிபட்டதற்காகவே ஆகும். அவர்கள் என்னுடன் போலி தெய்வங்கள் எதையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் உண்மையில் தீயவர்களே ஆவர். சொல்றாங்க, பயம் இருந்த இடத்துல அமைதியும் சாந்தியும் மாற்றி அமைக்கிறேன். அவங்களோட சிறையை விடுவிக்கிறார். நீங்க எதுக்காச்சும் பயந்தீங்கன்னா, எதுக்காச்சும் கவலைப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் சிறையில தான் இருக்கிறீங்க. அதை கடவுள் மாற்றி அமைக்கிறேங்கிறார். எப்ப நீங்க கடவுள்கிட்ட மட்டும் இறைஞ்சிறீங்களோ அப்ப அந்த சிறையை நீக்கிறார். ஏன்னா நம்ம நிம்மதியா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நம்ம நிம்மதியா இருக்கிறது காட்டிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. நமக்கு தேவையானது ஒவ்வொன்றும் கடவுள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நமக்கு தேவையானது போதுமானது நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனா அது ஒவ்வொன்றும் நம்மளோட அகந்தைக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா இங்க ஒரு டிவி இருந்துச்சு, ஒரு சின்ன டிவி இருந்துச்சு, அதுவே போதுமானதா தான் இருந்துச்சு, நல்லாதான் ஓடிட்டு இருந்துச்சு. அதை விட்டுட்டு ஒரு பெரிய டிவி வாங்கணும். இதை விட வேற ஒரு வீட்டுல இதை விட ஒரு பெரிய டிவி இருக்கு, அதில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது, இந்த டிவி வாங்கலாம். இப்படி நம்மளோட அகந்தை கூடிக்கிட்டே தான் போகும். நமக்கு போதுமானது கிடைச்சிருக்குது, தேவையானது கிடைச்சிருக்குது, ஆனா நம்ம அதுல நிம்மதியா இருக்க மாட்டோம். அடுத்து வேற வேணும் வேற வேணும், வேற இதை பார்க்கும்போது அதை ஆசைப்படும், அதை விட பெருசு வரப்ப, அதை விட குவாலிட்டி வரப்ப அதை ஆசைப்படும். இதுதான் அகந்தை. இப்படிப்பட்டவங்களாம் சுதந்திரமானவங்க கிடையாது. ஏதோ ஒண்ணுக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிறையில இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நீக்கிறது கடவுள் நம்பிக்கை மட்டும்தான். போதும் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு புரியும். இதுவே போதுமானதுதான், எதுக்கு தேவையில்லாம இன்னொன்று. அந்த மன நிறைவுங்கிறது அந்த நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. அவங்களுக்கு அடுத்துன்னு போறாங்களே, அது கடைசியா அவங்களுக்கு மன நிறைவே இருக்காது. அதை விட அடுத்து வந்துச்சுன்னா அடுத்து அதை வாங்கிடணும், அது இதை விட நல்லா இருக்கும்.
அந்த அமைதிங்கிறது இருக்காது, அந்த நிம்மதிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே ஒரு வகையான அகந்தையா சொல்றாரு. இதெல்லாம் அகந்தை ஒரு தெய்வமாக. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம பல சூழ்நிலைகள்ல ஏதோ உனக்கு அடிமையாக தான் இருக்கிறோம். நம்மளோட ஆசைகள் ஏதோ உனக்கு அடிமையா இருந்து இந்த அகந்தை பெருக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா கடவுள் நமக்கு சொல்ற முக்கியமான கட்டளை, நீங்க உங்களோட அகந்தையை கொல்லணும். அகந்தையை கொண்டாதான் கடவுளை முழுசா வழிபட முடியும். அகந்தையை கொள்றவங்க தான் நம்பிக்கையாளர்கள். ஏன்னா இன்னும் நம்மளோட அகந்தையில நம்ம மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பார்க்குற நிறைய பேரை பார்க்குறோம், நம்ம தேவையில்லாத வீண் பேச்சை பேசுகிறோம், தேவையில்லாத பேச்சுகள் பேசுகிறோம், தேவையில்லாத வாதங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன, ஒரு அகந்தை தான். இது எல்லாத்தையுமே நம்மகிட்ட போக்குறது கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், தொடர்பு தொழிலை நிலைநாட்டுவோம். அக்கிமுஷலாம்.